ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக எங்கள் வீட்டுக்கு புதுசாக வாங்கியிருக்கிற மார்ஃபி ரீசார்ஜ் 54 லிட்டர் ஓடிஜியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மார்ஃபி ரீசார்ஜ் 54 லிட்டர் ஓடிஜியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, மற்ற ஓடிஜிக்கும் இந்த ஓடிஜிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த ஓடிஜியில் எவ்வளோ கேஜி அளவுக்கு கேக் பேக் பண்ணலாங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஓடிஜியை என்னோடய பாப்பாவுக்கு வீட்லேயே ஹோம்மேடாக ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கேக், குக்கீஸ், பீஸான்னு ட்ரை பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். வாங்கும் போதே ஓரளவுக்கு பெருசாக வாங்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லைங்கிறனால வாங்கும் போதே நான் 54 லிட்டர் ஓடிஜியாக வாங்கிட்டேன். ஓடிஜி வாங்கும்போது எந்த பிராண்ட் ஓடிஜி வாங்கலான்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது மார்ஃபி ரீசார்ட் ஓடிஜிக்கு மற்ற ஓடிஜியை விட நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. அதனால் மார்ஃபி ரீசார்ட் ஓடிஜியே வாங்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அடுத்ததாக ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு பார்க்கும்போது ஆன்லைனில் வாங்கும்போது நிறைய ஷிப்பிங்கில் வந்து டேமேஜஸ் வருதுன்னு சொல்லி ரிவ்யூஸ் இருந்தது. அதனால் ஆஃப்லைனில் வாங்குறதே பெட்டர்னு நான் லோக்கலில் இருக்க வசந்தன் கோவில் இந்த ஓடிஜியை 11.5க்கு வாங்கினேன். க்ரோமோவில் பார்த்தோன்னா இது 14.5 அளவுக்கு போட்டிருந்தாங்க. வசந்தன் கொள்ள தெரிஞ்சவங்க இருந்தனால 11.5 அளவுக்கு எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதே ஓடிஜி இதே லிட்டரில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த ரேட்டுக்கு வாங்கினீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஓடிஜியை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வயர்னு பார்த்தா ரொம்ப நீளமாக இருக்காது. பக்கத்தில் பிளக் பாயிண்ட் இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓடிஜியோட அவுட் சைட் பாடியில் மேல் பார்ட்டில் பார்த்தோம்னா சில பிராண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, சில பிராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேக்கிங் பண்ணும்போது எல்லா சைட்லேருந்தும் அதிகமான ஹீட்டு வெளியில் வரும். ஸோ ஓடிஜி வாங்கும் போதே அவுட் சைடில் மேல் பார்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. மார்ஃபி ரிச்சார்ட் ஓடிஜியில் அவுட் சைடு இன்சைடு எல்லாமே ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இப்போ ஹீட்டிங் ராடுன்னு பார்த்தோம்னா கீழே 2 ராடு இருக்குது, மேலே 2 ராடு இருக்குது. நம்மளுக்கு எந்த ராடு வேணுமோ அதை வந்து நம்ம மோடில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரேக்கு. இந்த 54 லிட்டர் ஓடிஜியில் 3 ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக பாட்டம், அப்பர், மிடில்னு 3 ரேக்லேயே வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். கேக்கு, ப்ரௌனிஸ்லாம் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக பேக் ஆகி வரணும் அப்படின்னா மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டோரில் ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஹீட் ரெசிஸ்டன்ட் தான். பேக்கிங் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக கை வச்சு ஓப்பன் பண்ண முடியும் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். டோர் வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்கிங் ஆகிட்டு இருக்கும் போது டோரை டச் பண்ண முடியாது, ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். டோர் கிளாஸில் இருக்கிறனால பேக்கிங் பண்ணும்போது உள்ளே என்ன ஸ்டேஜில் பேக் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியும். டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி முக்கால்வாசி ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது பார்த்து மெதுவாக ஓப்பன் பண்ணணும். இல்லை சட்டுன்னு விட்டுட்டோம்னா டோர் கிளாஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது மெதுவாக க்ளோஸ் பண்ணணும். அடுத்ததான் இந்த ஓடிஜியோட என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரம் ட்ரே. இந்த க்ரம் ட்ரே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த க்ரம் ட்ரே எதுக்குன்னா பேக்கிங், க்ரில்லிங், டோஸ்டிங் பண்ணும்போது அதில் இருக்கிற பொருட்கள்லாம் கீழே சிந்தும் போது அது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் ட்ரே. இந்த பேக்கிங் ட்ரேயில் குக்கீஸ், கேக்லாம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வயர் ரேக்கு. இந்த வயர் ரேக்கில் கேக்கு, ப்ரௌனிஸ், பப்ஸு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கேக், ப்ரௌனிஸ்லாம் பண்ணும்போது நம்ம இந்த வயர் ரேக்கில் வச்சு தான் பேக் பண்ணணும். அப்போ தான் ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்ததாக இந்த வயர் ரேக் யூஸ் பண்ணி நம்ம கிரில் சிக்கன் கூட வந்துட்டு கிரில் பண்ணலாம். கிரில் பண்ணும்போது நம்ம டாப் லேயரில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வந்து குக் ஆகி வரும். கேக், ப்ரௌனிஸ் பண்ணும்போது வயர் ரேக்கை எப்போயுமே மிடில் லேயரில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வந்துட்டு கேக்கும் ப்ரௌனிஸும் பேக் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு டாங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயும் வயர் ரேக்கும் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பேக் ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து பேக் ஆகி முடித்த பின்னாடியும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு தான் எடுக்கணும். பேக் ஆகிட்டு இருக்கும்போதும் சரி, பேக்கிங் முடிஞ்ச பின்னாடியும் சரி, நீங்கள் வெறும் கையில் தொட்டுறக்கூடாது. கண்டிப்பாக டாங் இல்லைன்னா பேக்கிங் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வெளியில் எடுக்கணும். நீங்கள் நிறைய டின் வச்சு பேக் பண்ணுறீங்கன்னா இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் வச்சு வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததான் இது வந்து ராட்டசரி ராடு. இது ஹோல் சிக்கனை ஹேங் பண்ணி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி எல்லா சைடும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ராட்டசரி ராடில் சிக்கனை ஹேங் பண்ணுறதுக்கு 2 ஃபோர்க்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடில் ஒரு ஃபோர்க்கை இன்சர்ட் பண்ணி நல்லா ஸ்க்ரூ பண்ணிடணும். அடுத்து இன்னொரு சைடில் சிக்கனோட சென்டரை உள்ளே விட்டுட்டு இன்னொரு ஃபோர்க்கை வந்து சிக்கனில் குத்தி நல்லா ஸ்க்ரூ பண்ணிடணும். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இது வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு ராட்டசரி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு சைடு இன்சர்ட் பண்ணி உள்ளே வச்சிடணும். அடுத்ததாக ரோஸ்ட் பண்ண சிக்கனை வெளியில் எடுக்கிறதுக்காக ராட்டசரி டாங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடை லைட்டாக தூக்கி வெளியில் எடுத்தோம்னா இன்னொரு சைடை ஈஸியாக எடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் இது கெபாப் ராட் செட்டு. இதில் கொடுத்துருக்கிற கம்பியில் சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன் இல்லைனா பன்னீர் இதை வந்து இன்சர்ட் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ரோட்டசரி ராட் செட் எப்படி இன்சர்ட் பண்ணமோ ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட்ஸ் இன்சர்ட் பண்ணி குக் பண்ணமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணி இதுவும் வந்து ரோட்டசரி ராட் செட் மாதிரி ரொட்டேஷனில் குக் ஆகி ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகிடுக்கும். இப்போ எடுக்கும் போது இந்த ரோட்டசரி டாங் வச்சு வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த ஓடிஜியில் இருக்கிற கண்ட்ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 4 நாப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாப் வந்து டெம்பரேச்சர், செகண்ட் மோடு, தேர்டு வந்து கன்வெக்ஷன் அண்ட் ரோட்டசரி, ஃபோர்த் ஒன் வந்து டைமர். இப்போ இந்த 4 நாபை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாபு. டெம்பரேச்சர் வந்து மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த 4 நாபை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். டெம்பரேச்சர் வந்து மினிமம் 0 டிகிரிலேருந்து மேக்ஸிமம் 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. இதுலேயே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை டீஹைட்ரேட் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இந்த டீஹைட்ரேட்டில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க, லோ, மீடியம் அண்ட் ஹைன்னு. ஃபஸ்ட்டு 2 டாட்டில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை டீஹைட்ரேட் பண்ணலாம். தேர்டில் வந்து மீட்டை டீஹைட்ரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் நாப் வந்து ஃபங்க்ஷன் செலக்டார். இதில் கிரில், பேக், டோஸ்ட்டுன்னு 3 பண்ணிக்கலாம். கிரில் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது டாப் ராட் மட்டும் ஆனில் இருக்கும், பாட்டம் ராட் ஆஃபில் இருக்கும். பேக் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது பாட்டம் ராட் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கும், டாப் ராட் வந்து நார்மல் ஹீட்டில் இருக்கும். டோஸ்ட் ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணும்போது போத் பாட்டம் அண்ட் டாப் ராட் ரெண்டுமே வந்து ஆனில் இருக்கும். எந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணும்போது எந்த ராட் ஆனில் இருக்கும்னு அந்த சிம்பிள்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் கன்வெக்ஷன் அண்ட் ரோட்டசரி ஃபங்க்ஷன். நார்மலாக பேக் மோடை சூஸ் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனாக இருக்கிறனால டாப் அண்ட் பாட்டமில் ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ கன்வெக்ஷன் மோடை சூஸ் பண்ணும்போது ஹீட்டு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்து குக் ஆகும். கன்வெக்ஷன் மோடு வந்து எக்ஸ்ட்ரா 20 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பேக்கிங்கோடு சேர்த்து கன்வெக்ஷன் மோடையும் சூஸ் பண்ணும்போது ரெசிப்பியில் 180 டிகிரி செல்சியஸ் வைக்க சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 160லேருந்து 170 வரைக்கும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 180 வச்சிங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரோட்டசரி ஃபங்க்ஷன். இந்த ரோட்டசரி ஃபங்க்ஷன் வந்து சிக்கன், ஃபிஷ்ஷு, மீட்டு, பெரிய பிரிஞ்சால் இதெல்லாம் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கன்வெக்ஷன் ப்ளஸ் ரோட்டசரி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நல்லா யூனிஃபார்மாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட் ஒன் டைமர் ஃபங்க்ஷன். டைமர் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் 10 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு ஃபுட்டை உள்ளே வச்சதுக்கப்புறம் டைமர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். என்ன தான் பவர் ஆன் பண்ணியிருந்தாலும் டைமர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பவர் இண்டிகேட்டர் வந்து லைட் எரிய ஆரம்பிக்கும். நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக 10 மினிட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். 10 மினிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 0க்கு வந்துட்டு 0 ரீச் ஆனதுக்கப்புறம் பெல் சவுண்டு ரிங் ஆகும். 0 மினிட்க்கு வந்ததுக்கப்புறம் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இந்த 54 லிட்டர் ஓடிஜியில் எவ்வளோ கேஜி வரைக்கும் கேக் பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இது 2 1/2 கேஜி டின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்துட்டு 1 கேஜி வரைக்கும் கேக் பேக் பண்ணலாம். ரொம்ப வந்து இடைஞ்சலாக வச்சோன்னா கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி வராது. எப்போவுமே கேக், ப்ரௌனி, குக்கி, மஃபின் இந்த மாதிரி எது பண்ணாலுமே மிடில் ரேக்கில் வச்சு நம்ம பேக் பண்ணும்போது தான் நல்லா பர்ஃபெக்டாக ஈவனாக குக் ஆகி வரும். இந்த கிரில் ரேக்கில் ஸ்கொயர் டின் வச்சு பேக் பண்ணுறதா இருந்தால் 1/2 கேஜி டின் வந்து ஃப்ரீயாக வச்சு பேக் பண்ணலாம். இப்போது 1/2 கேஜி எடுத்துகிட்டு 1 கேஜி ஸ்கொயர் டின்னும் 1/4 கேஜி வந்துட்டு ரவுண்ட் டின்னும் வச்சுருக்கேன். இது கூடவே இன்னொரு 1/4 கேஜி ரவுண்ட் டின்னு வைக்கலாம். இப்போ 2 1/4 கேஜி ரவுண்ட் டின் வச்சுருக்கேன். 1 கேஜி ஸ்கொயர் டின் 2 1/4 கேஜி டின்னோடு சேர்த்து 1.5 கிலோ அளவுக்கு வந்து பேக் பண்ணலாம் ரவுண்ட் டின்னோடு சேர்த்து பேக் பண்ணும்போது. இதே நீங்கள் ரெண்டுமே ஸ்கொயர் டின் வைக்க போகிறீங்கன்னா 2 1/2 கேஜி ஸ்கொயர் டின் மட்டும்தான் ஃப்ரீயாக வைக்க முடியும். இப்போ ரவுண்ட் டின் மட்டும் வச்சு பேக் பண்ண போகிறோன்னா 1 கேஜி ரவுண்ட் டின்னு கூடவே 1/2 கேஜி ஒரு ரவுண்ட் டின் 2 1/4 கேஜி டின் வச்சு பேக் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 1 + 1/2 + ஒரு 1/2 வந்து 2 கேஜி வரைக்கும் ஒரு டின்னில் வந்து பேக் பண்ணலாம். இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணும்போது இடிக்கக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், இல்லைனா வந்துட்டு ஈவனாக பேக் ஆகாது. இதே கீழே மேலே 2 லேயர்லேயும் வச்சு பேக் பண்ணும்போது கீழே வந்து 1 கேஜி ஒரு டின் ஒன்றும் ஒரு 1/2 கேஜி ரவுண்ட் டின் ஒன்றும் 2 வச்சுருக்கேன். டோட்டலாக 1.5 கேஜி கீழே வச்சுருக்கேன். மேலே வந்து 2 1/2 கேஜி வைக்கிறேன், 1 கேஜி டோட்டலாக. ஸோ கீழே 1.5 கேஜி மேலே 1 கேஜி டோட்டலாக வந்து 2.5 கேஜி வரைக்கும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 லேயர்லேயும் வச்சு கேக் பேக் பண்ண போகிறோன்னா ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு மேல் ரேக்கில் இருக்கிறத கீழேயும் கீழ் ரேக்கில் இருக்கிறத மேலேயும் வச்சு ஸ்வாப் பண்ணி வந்து பேக் பண்ணணும். அப்பயும் சரியாக ஈவனாக குக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 லேயர்லேயும் வச்சு பேக் பண்ணும்போது 100% பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகி கிடைக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதே மாதிரி கேக் பேக் பண்ணும்போது கன்வெக்ஷன் மோடை ஆஃப் பண்ணி பேக் பண்ணணும், இல்லைனா டாப் லேயர் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். பேக் ஆகிட்டு இருக்கும் போதும் சரி, பேக்கிங் முடிஞ்ச பின்னாடி சரி, ஓடிஜியோட எந்த பகுதியை தொடுறதா இருந்தாலும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ வெறும் கையில் தொடக்கூடாது, க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் தொடணும்.
இதோட மார்ஃபி ரிச்சர்ட் 54 லிட்டர் ஓடிஜியோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ முடிஞ்சிருச்சு. இனி நம்ம சேனலில் ஹெல்த்தி வெர்ஷனில் கேக், ப்ரௌனிஸ், குக்கீஸ், பீஸா, மஃபின்ஸ்னு நிறைய வீடியோஸ் வர இருக்குது. இனி வர வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.